ஏ குருட்டு முண்டை கண்ணு தெரியா இல்லடா ஐயா. நீங்க என்ன இப்படி நிக்கிறீங்களா? என்ன ஏன் நிக்காம போய் படுத்துக்க சொல்றேனே? என்ன கூப்பிட்டீங்க ஐயா? கண்ணு தெரியுமா தெரியாதடா? சரியா தெரியலன்னா கண்ணாடி ஓட்டுறேன். ஒரு கண்ணாடிக்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன் பாருங்க. அப்படி எதுவும் தெரியல. 3 கண்ணாடி என்ன மயத்துக்கடா? ஒரு கண்ணாடி பத்தாதா? ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொன்னு கிட்டத்து பார்வைக்கு. ஒரு 3ஆவது கண்ணாடி இருக்கு. இந்த 2 கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு. யா உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லை, கண்ணு தான் பிரச்சனை. ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். சரிங்கய்யா. கொஞ்சம் திரும்பி பாரு யார் நிக்கிறான்னு. ஒருத்தரே காணு. அங்கிட்டு பாருடா. நம்ம பழைய கையி. பழைய கையா? என்ன நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? டேய் வாங்க வாங்க உட்காரு உட்காரு. எவ்வளவு நாள் சென்று வர்றியா? ஹலோ, கால் மேல படுது தலைவர் மேல. அப்புறம் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காளா? சந்தோஷம் சந்தோஷம் ஆயிடுச்சு ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஆமா, நம்ம ஊர்ல மழையெல்லாம் எப்படி பெய்யுது? எல்லா ஊர்லயும் தண்ணியா தம்பி. இங்க ஒரு கல்லுல மூடியே திறக்காம குடிக்காப்ல இருந்தாலும் என்ன? அவருடைய ராசியில் 9 கிரகம் ஒரு நேர்கோட்டில் வரும் பொழுது மூடிய கலட்டையும் குடிக்கலாம், கலட்டாமையும் குடிக்கலாம், பாட்டிலே இல்லாம கூட குடிக்கலாம். உனக்கு இப்ப விழுக போகுது மிதி. எதுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க வச்சிருக்க? ஏங்க வீட்டுக்கு வந்து விழா பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரா இருந்தாலும் விருந்தாளியா? தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதி. தூக்கு தண்டனை கைதியா? அவரை சேர் போட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? முண்டை நீ தான் உட்கார வச்ச. நான் தான் உட்கார வச்சேன். ஹலோ எந்திரிங்க. எந்திரியா? வடக்கு எந்திரியா? என்னையா செட்டிங்க இல்லையா? அட கர்மமே. தூக்கி விடுறா. ஐயோ ஐயோ ஐயோ. தன்னால போறால நீங்க வேற தூக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு. இந்த உடம்பு சரியாக வரைக்கும் தூக்கும் போட முடியாதடா கர்மா. சரி இருக்கட்டும். முடியாத தூக்கு தண்டனை. வா. என்ன பண்ற? என்ன செய்யணும்? இந்த ஆளை கொண்டு ஜெயில போடு. ஜெயில போடுவா. 2 வார்த்தை பேசிக்கிறேனே. போ. ஆமா. தூக்கு தண்டனை அளவுக்கு போயிருச்சு. என்ன தப்பு பண்ணியா? அவன் தான் முட்டா பண்றது கேட்கணும். எனக்கு என்ன தெரியும்? அவர் முட்டா பையனா அவர்ட்ட வேலை ஆக்குற நாள் நான் எப்படி இருப்பேன்? சர்வ முட்டா பையன். நம்ம நாடு எல்லாரும் அப்படித்தான் முட்டாள் தான். 2 வார்த்தை பேசிக்கிறேன். அல்ல உயிர் உணா வராது. நான் உங்களை காப்பாத்துறேன். ஓடிருங்க. ஹலோ அவன் சொன்னா போயிருவியா? ஐயா நான் தலைவரா நீ தலைவரா? நீங்க தாங்க தலைவர். இல்ல உனக்கு தலைவர் ஆகணுங்கிற ஆசை வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். நல்லா இருப்பியா? அந்த வேலையெல்லாம் வேணாம் சொல்லுங்க. அப்புறம் நான் சொல்றேன் கொண்டு உள்ள விடுறேன்னா நம்ம சொல்லுக்கு மரியாதை இருக்கான்னு பார்த்து அந்த ஆள் கிளம்பி போயிட்டாரு. நீங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுங்க. என்ன செய்யணும்? கொண்டு லாக்அப்ல போடு. போ வாங்க. உங்களுக்கு தூக்கு தண்டனையா? வாங்க வாங்க. என்ன ஜெயிலு தெரியாதே தம்பி இங்க வாங்க. இந்த துண்டை கொடுத்துட்டு ஆளை கூட்டு துண்டை கட்ட வேணாமா? நீ என்ன கிடையாது கட்ட கொடுப்படா. துண்டுல ஆட்டினா என்ன பாருங்க என்ன பண்றேன். நீங்க ஒரு ஓரமா போங்க. இடம் தான் கிடக்கணும். நான் இந்த ஓரமா போறேன்ல. போய் விஐபி ஜெயில போய் டிவி பார்த்துட்டு உட்காரியா? போய் சாமியார் மாதிரி இருக்கான். நெஞ்ச தூக்கிட்டு தர ஆளை பிளேஸ் பண்ணணும் முடிவு பண்ணியாச்சு. என்ன முத்தாளமே அருளால இதுக்கு நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணணும். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அதுக்கு தானே கூட இருக்கேன். இப்போ 10 நிமிஷத்துல ஆளை சொல்லி முடிச்சிருவேன். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிடு. சரி சரியா? சொந்தத்துக்குலாம் சொல்லிடவா? சொந்தத்துக்குலாம் சொல்ல வேணாம். யாருக்கு தெரியாம கொண்டு அடக்கம் பண்ணி போகணும். சரி ரைட்டா? வீட்டில் இருக்க தேடிட்டே தெரியணும். ஆமா எப்படி ஆளை காலி பண்றது? வேடிக்கை பண்ணும் பாரு. ஆளை கூப்பிடு. சாமி பேச்செல்லாம் என்ன கேட்காம பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தூக்கத்தண்டனை கொடுத்துட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் மனசு வருத்தம்லாம் ஒன்றும் இல்லை. தீர்ப்பை கொஞ்சம் மாற்றி பண்ணுவோமே பார்க்குறேன். இன்னும் ஒரு நாளைக்கு பார்த்துக்குவோம். இல்லை இன்னைக்கே முடிச்சு விட்டுருவேன். எப்படி? இப்போ நமக்கு குழப்பமாக இருக்கிற நேரத்தில் கோயிலில் போய் சாமிகிட்ட கேட்போம் இல்லையா? வாங்க கேட்பான். திருவிளக்கு சீட்டு. ஆமாம். உங்களுக்கு இன்னைக்கு சீட்டு எழுதி போடுறேன். எழுதி போடு. ஒரு சீட்டில் மரணம்னு எழுதுவேன். எழுதிட்டு போயா? இன்னொன்று விடுதலை எழுதுவேன். விடுதலை வரட்டேன். வந்தா நீங்கள் போயிடலாம். சரி. மரணம்னு வந்தா முத்தாலம்மன் கோயில் வாசலில் போடுறது உறுதி. முத்தாலம்மன் என்னை காப்பாற்றுவார். அப்புறம் பார்ப்போம். சம்மதம். எனக்கு சம்மதம். போய் உட்காருங்க போங்க. தர சீட் ரெடியா? ரெடிங்கய்யா. நான் சொல்றது எழுதுறேங்கய்யா. இந்த எழுதிட்டு ஊனா சிவமயம், இன்னார் மயம் இன்னாரு உடப்பம்பட்டி. என்ன இந்த ஆளுக்கு சாதம் எழுதுறியா? மூதேவி நான் சொல்றது எழுது. மூதேவி நான் சொல்றத எழுது. யாரு சொல்றத? யாரு சொல்றத? நான் தான்டா. நான் தான்டா. டேய் அது வேறையா? டேய் பைத்தியமாடா நீ. பேப்பர் பத்தாக்குள்ள இருக்க. பைத்தியமாடா நீ. யாரடா பைத்தியம்னு கேட்குற? யாரடா பைத்தியம்னு கேட்குற? டேய்
இது எப்படி எழுதுறது? ஊனா போட்டு இசு போடணும். உஸ். ஏய் கிறுக்கா, அதெல்லாம் அடி. அப்படியா? டேய் கிறுக்கா, அதெல்லாம் அடி. அட என்னங்க எழுத சொல்லிவிட்டு அப்புறம் எழுத விடாம. அந்த ஆளுக்கு நான் தூக்கு போடுறனோ இல்லையா, என்ன இவன் காலி பண்ணி முடியா போல என்ன இருக்கு. பிரச்சனை உங்களுக்கு? இதெல்லாம் அடிச்சுட்டு நான் சொல்றது எழுது. இதெல்லாம் அடித்து விட்டு நான் இன்னும் சொல்லல. சொல்லுங்க சொல்லுங்க. மரணம். இப்பதான் ஆரம்பிக்கிறியா? என்னத்த மரணம் மாசு மரணம் பாட்டெல்லாம் பிடுங்க வேண்டாம், மரணம் மட்டும் எழுது. நம்ம வாய்ஸ் பிடிக்கல போல. மடி. ஜேசாஸ் மாதிரி பாடுறேன். சரி சரி, அடுத்த சீட் எடு. மடின்னு எழுதணுமா? மடிக்கலாம். சரி மடிச்சிட்டேன். இப்போ அதில் மரணம் எழுதிட்டேன். இதில் என்ன எழுதுவேன்? அதில் மரணம், இதில் விடுதலை. இதுலேயும் மரணம்னு. இதுலையும் மரணமா? எந்த சீட்டு எடுத்தாலும் இப்போ ஆம்புலன்ஸ் கொண்டாமா? இப்போ கண்டிப்பா நீங்க போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்க தான் பார்க்க போறேன் அவரை போடுறத. சரி எழுது. எழுதி. ஐயா என்னாச்சு? எழுத மாட்டேங்குதே. ஒரு நேரம் பக்கம் பக்கமா எழுதிச்சுக்க. இப்ப பாருங்க எழுத மாட்டேங்குது. இப்போ மை இருக்காது. அதான் உங்க பேனா அதில் கேட்கவே வேணாம். இப்போ என்ன மை இருக்கு? சரி 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 எழுதி மடி. இப்போ சாமியாரை கூட்டியா? சாமி வாங்க சாமி. எல்லாம் தயாராக இருங்க. இப்போ 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். தந்தை பேர் நம்பி, அதெல்லாம் ஒன்றும் பேச தாய் பெயர் நங்கி, உன் பெயர். சேர் எடுத்து போடுறா. நீங்க சொல்ற வேலையை கேட்கறதுக்கு தானே நான் உங்கள்ட்ட வேலைக்கு போயிருக்கேன். அண்ணா யாராவது போய் ஒரு மாலை ஒரு வேட். வாடா, உன்னை நான் வினைக்கி வச்சிருக்கேனா துணைக்கி வச்சிருக்கேனா? நீங்க சொல்ற கேட்குறேங்க. இப்படி போடாதடா, எடுத்து அந்த ஆள் மண்டையில் போடு. ஒரு வேலையை ஒழுங்கா சொல்றீங்களா? டேய் இங்கே வெயிடா. என்ன ஒண்ணுவே. சாமி கும்பிட்றா, கும்பிட்டு. சரி, உங்க குலசாமி என்ன? குலசாமி பெருமாள். ஐயோ காது கேட்குமா கேட்காதா? என்ன உங்க பேரை கேட்கல. குலசாமி குலசாமி. என் பேரும் பெருமாள், குலசாமியும் பெருமாள். ரைட்டு. பெருமாளா? ஆமா. அப்போ கோவிந்தாதா? அப்படிதான் இருக்கு. சீட்லயும் 2 பெருமாள் தானே? சந்தோஷம். சரி, உங்க குலசாமி யாரு? என் குலசா வீரத்தேவா தைரியமா சொல்லுங்க. நம்ம குலசாமி சொல்லுங்க. சொல்றேன்டா. காலி நீ பிடிக்கணும்னு நினைக்கிறியா கொல்லணும்னு நினைக்கிறியாடா? என் குலசாமி பொந்து கருப்பேன். பொந்து கருப்பேன்னா? பொந்து எங்கெல்லாம் தெரியுது அங்கெல்லாம் உட்கார்ந்து ஆடுவேன். இப்ப எங்க இருக்கேன்? 2 வருஷம் 4 மாசமா முடியாம கிடக்குறேன். உன்னை கேட்டாங்கடா. சாமியை கும்பிட்டு சீட்டை போடு. ஆத்தா முத்தாளமா நல்ல சீட்டை எடுத்து கொடுறா. சரி சரி போட்டேன். சபா 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 சபா. சீட்டை நல்லா குலுக்கி போட சொல்லியா? தனித்தனியா போடணுமா? இங்கே போடாதடா, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போட்டு வா. அங்க நின்னா பஸ் வரும்ல? எருமை தான் வர்றாங்க. என்ன சீட்டு சேர்ல மேலே போடுறா. சேர மேல போடவா? ஐயோ அடே, சேரு சீட்டை சேருக்கு மேலே போடு. ஐயோ ஐயோ, இது சீட்டு சேரு மேல போட்டேன். எப்படியோ கரெக்டாக விழுந்துருச்சுடா. என் ஜாமி புண்ணியத்தில் தப்பிச்சா இருந்து. அப்பா, அந்த சின்ன பிள்ளை யார சொல்லுங்களேன். நான் தான் இருக்கேன்ல. நீ எருமை மாடு. அந்த பாப்பா அனுப்புங்கம்மா, அந்த சீட்டை எடுத்து கொடுத்துட்டு போட்டு ஓடி எடுத்தாங்க. பா, என்ன படுத்தே விட்டான் ஐயா. எப்போ என்ன அந்த பச்சை பிள்ளைகிட்ட மரணங்கிற சீட்டு இதுவேன்னு சொல்லி அடையாளம் கட்டி என்னைய கொலை பண்ண பாக்குறியா? என்ன நினைச்சிருக்கீங்க? சந்தேகம்னு ஒன்று என்னைக்கு வந்துச்சோ அதுக்கு இடம் கொடுக்கூடாது. உங்க வாழ்க்கை உங்க கையில், நீங்களே சீட் எடுத்துக்கலாம். சரி, ஒரு நிபந்தனை. அதனால ஒரு உயிர் நோட்டத்தை நான் எடுத்த சீட்டிலே விடுதலை என்று எழுதியிருந்தால் எழுதியிருந்தா தானே அந்த தெய்வம் அப்படி எழுதியிருந்தா தானே முத்தாளமே. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு, வேணாம்ப்பா சாமி. சாமி சாமி தலையில. சரி, இப்ப நான் எடுத்த சீட்டுல மரணம் என்று எழுதியிருந்தால் கன்ஃபார்ம். மரணம்னு எழுதினா மரணம் கன்ஃபார்ம் தானே, அதை சொல்றேன். வாயில நல்ல வார்த்தை வராதா? அதேதான், எந்த சீட்டு வேணா எடுத்துக்கலாம். சரி, இது விடுதலை என்று எழுதியிருந்தால் எழுதியிருந்தா தானே எழுதுனவளுக்கு தெரியாது, அந்த தெய்வத்துக்கு தெரியாது. என்னை விடுதலை செய்து விடுங்கள். இதுல மரணம் இருக்கும், உங்களை காலி பண்ணிடுறேன். தாராளமா. நான் அங்கிட்டு போயிட்டாலும் அவரை போட்டுருங்க. நான் இங்க அங்க இருக்கேன். ஒருவேளை மரணம் இருந்ததுன்னா என்னைய கொன்றுங்க, அதுல விடுதலை இருக்கேன், உங்களை விடுதலை பண்றேன். படிக்கலாமா? ரோட்ல அங்க இருக்கிறவங்களுக்கு கேட்கணும்.
ஐயா விரிக்க சொன்னா மடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் பிரிச்சு படிப்பா, மடிச்சு படிக்கிறார் போல. ஷார்ட் வேடா இருக்கு. பட்டுன்னு படிங்க. அடுத்த தரம் பாருங்க. ஹலோ ஹலோ ஐயா சாமி, சாமி. விளையாட்டு தெரியாத ஆளா இருக்காப்ல. பந்தயத்துறை முறை தெரியாம இதை எடுத்து தின்னு கொட்டக்க முட்டாயா அது? நான் கேட்கிறேன், அப்பா பிரம்மாவுக்கு பிறந்தாரா இல்லை எப்படி? கழுதைக்கு வந்தானே இருக்கிறியா? இல்லைங்க. என்னங்க ஏன் கதை நினைக்கிறீங்க? ஒரு சிங்கம் புலின்னு கூட நினைக்கலாம் இல்லையா? ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? ஏன் பசுமாடு? தீர்ப்பை 1 மாசத்துக்கு ஒத்தி வைக்கிறேன். ஆமா. நீ சீட் இல்லாம திருப்பி சொல்ல முடியாது. ஒத்தி வைக்க கூடாது. முடிவு எடுத்துட்டேன். இன்னைக்கு எப்படி சீட் இல்லாம எப்படி சொல்லுவேன்? நான்ல உங்களுக்கு சீட் எடுத்து தரேன். அந்த சீட்டு தானே வேணும். ஆமா. அவர் தின்னது நான் எடுத்து தரேன். என்னடா ஆபரேஷன் பண்றியா? அதில் தொக்கு எடுப்புக்கிறா, இந்த ஊதி எடுப்பா இல்லை. தொக்கா தொக்கா. ஐயா எடுத்து தனி குடிக்காமடா. நீ மட்டும் ஆஹா ஏண்டா அது கடப்பா கடப்பா எடுத்து. ஹலோ சரி இதை மட்டும் எடுத்து கொடுத்தா இந்த மாசம் உங்களுக்கு சம்பளம் சேர்த்து தரேன். சம்பளம் சேர்த்து தரீங்களா? இப்போ எடுத்து காமிக்கிறேன். வாடா வாடா பாப்பா என்னதான் பண்றேன்னு பாப்போம். அது எதுக்குடா? தாயே தாயே முத்தாளமா வீட்டு கைக்கு வரணும் முடியும். சாமி அழைக்கிறானா? வந்துரு தானா வந்துரு. வரலன்னா குச்சியை விட்டு குத்து. உலகத்திலேயே குண்டிக்கு உடுக்கடிச்சு பேயட்டின ஒரே ஆள் நீதான்டா. ஏண்டா அது எப்படா வரும்? காலையில தான் கந்தலாக வரப்போகுது. அதை விரிச்சு மனுஷன் படிக்க முடியுமா? முதல்ல கையில தொட முடியுமாடா அந்த சீட்டை? சரி தீர்ப்பு சொல்ல முடியாதா? எப்படியா சொல்லுவீரு? நான் சொல்றேன். சீட் இல்லாம தீர்ப்பு சொல்லுவாரா அவர்? ஏன் எப்படி சொல்ல முடியும்? ஒரு சீட் இங்க இருக்குல்ல. இருக்கு. சரி நான் தின்ன சீட்டு மரணம்னு எழுதி இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கீழே கிடக்கிற சீட்ல விடுதலைன்னு எழுதி இருக்கும். எழுதியிருந்தா தானே தெய்வம் அப்படி எழுதி. என்னைய கொன்றுங்க, உங்க ரெண்டுத்தையும் விடுதலை பண்றேன். ஒருவேளை விடுதலைங்கிற சீட்டை நான் தின்றிருந்தா என்ன பண்ணுவியா? என்ன விடுதலை பண்ணிருங்க, உங்க 2 பேத்தையும் கொலை பண்றேன்டா.